இந்தியா உலகத்தில் இருக்க மிகப்பெரிய நாடுகளை தாண்டி அதுவும் பர்டிகுலரா யூஎஸ், சைனா, ஜெர்மன் இந்த நாடுகளுக்கு டஃப் கொடுக்கிற விதமா முதல் முறையா ஹைட்ரஜன் ட்ரெயினை உருவாக்கி லான்ச்சும் பண்ண போறாங்க. அது எப்படி சாத்தியம் பண்ணாங்க அதை பத்தி தான் டீடைலா நீங்க பதில பார்க்க போறோம். இந்த சாதனை மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான சாதனையும் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா உலகத்தில் இருக்க மற்ற நாடுகளை விட நம்ம பெட்டரா ஹார்ஸ் பவர் இன்ஜின்ல மிக பிரம்மாண்டமா தயாரிச்சு ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே டீடைலா நீங்க பதில பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியா இன்னும் ஒரு மாதத்தில் ஹைட்ரஜன் ட்ரெயினை இந்தியாவில் ஹரியானால இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. அதுவும் பர்டிகுலரா எந்த ரூட்னா ஜிண்டில் இருந்து ஜோனிபட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த முக்கியமான வழித்தடத்தில் தான் முதல் முறையா ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஆக்சுவலா இதனுடைய ப்ராஜெக்ட் 2023 to 2024 அஸ்னவி வைசவ் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு. ஆக்சுவலா அதற்காக இந்தியா ஒரு 2800 கோடி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்பிருந்து முழு முயற்சியில இன்னைக்கு வெற்றிகரமாக இந்த சாதனையை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இதுல கிட்டத்தட்ட ஒரு ட்ரெயின்ல 2600 பேருக்கு மேல உட்காரக்கூடிய ஒரு மிகப்பெரிய வசதி இதுல இருக்கு. அதுவும் மட்டும் இல்லாம இதுல 35 ஹைட்ரஜன் செல்ல வச்சுதான் இதை உருவாக்கி இருக்காங்க. அதற்காக தான் இவ்வளவு பெரிய செலவு தேவைப்பட்டிருக்கு. ஆக்சுவலா இது உலகத்துல இருக்க முக்கியமான நாடுகள், அதுவும் பர்டிகுலரா சைனா, ஜெர்மன், யூகே இந்த நாடுகளை தாண்டி இன்னைக்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இதுல அடிஷனலான இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுல ஹார்ஸ் பவர் அப்படிங்கிறது மற்ற கண்ட்ரில எல்லாமே 800 ஹார்ஸ் பவர், 900 ஹார்ஸ் பவர் தான் இருக்கும். ஆனா இந்தியா 1200 ஹார்ஸ் பவர்ல உலகத்துல மற்ற நாடுகளை விட பெட்டரா ஹார்ஸ் பவர் உருவாக்கி இருக்காங்க. ஆக்சுவலா இதற்கு அப்படி எதுக்காக போய் இவ்வளவு ஹார்ஸ் பவர் உருவாக்குறாங்கன்னா, இன்ஜினுடைய வேகத்துக்காக தான் இதை உருவாக்கி இருக்காங்க. ஆக்சுவலா கரெக்டா சொல்லணும்னா இது அவருக்கு 110 கிலோமீட்டர் வேகம் செல்லக்கூடிய மிகப்பெரிய பவர் இதுக்கு இருக்கு. அதனாலதான் இந்தியா ரொம்ப முன்னோக்கி இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின்ல என்ன ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டினா, கார்பன் எமிஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. ஏன்னா இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான நோக்கம், உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுடைய ஒரு முக்கியமான நோக்கம் கார்பன் எமிஷனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இப்ப ரீசென்ட் டைம்ல அதிகமான எலக்ட்ரிக் வெஹிக்கிள் போயிட்டு இருக்கு. அந்த வரிசையில இந்த ஹைட்ரஜன் ட்ரெயினும் இதனோட இணைய போகுது. அதே மாதிரி இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின்ல இன்னொரு முக்கியமான ஃபெசிலிட்டி என்னன்னா, இது கொஞ்சம் கூட சவுண்டே வராது. ட்ரெயினுடைய நாய்ஸ் அப்படிங்கிறது, நாய்ஸ் பொல்யூஷன் டோட்டலா ஜீரோவா போகுது. அதுதான் இதுல இருக்க ஒரு முக்கியமான பாசிட்டிவ். ஆக்சுவலா இது ஆரம்பத்துல நிறைய செலவு உள்ள போட்டாலும் அதன் பிறகு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மட்டும் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டா அதன் பிறகு ரொம்ப எளிதா இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, நார்மலா ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயினோ அல்லது கச்சா எண்ணெயில எங்க போடிய பெட்ரோல், டீசல் அந்த மாதிரி ட்ரெயினுக்கு எல்லாமே நம்ம அடிக்கடி உள்ள இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா ஃபியூலுக்காக அதிக செலவு பண்ணணும். ஆனா இதுக்கு அந்த மாதிரி அவசியம் எதுவுமே கிடையாது. அதுதான் இதுல இருக்க ஒரு முக்கியமான பாசிட்டிவ். ஆக்சுவலா இதை யாருப்பா தயாரிச்சாங்க அப்படின்னு பார்த்தா, RDSO அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஆர்கனைசேஷன் தான். கரெக்டா சொல்லணும்னா ரிசர்ச் டிசைன் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த முக்கியமான நிறுவனம் தான் இதை தயாரிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆல்ட்ரேஷனோட இந்தியா டெவலப் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்தியா ஒரு முக்கியமான முயற்சியை முன்னெடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இப்ப 1200 ஹார்ஸ் பவர்ல இன்ஜின் எப்போதும் தயாரிச்சிருக்காங்க. இந்தியாவினுடைய வருங்காலத்தினுடைய ஒரு முக்கியமான நோக்கம் கிட்டத்தட்ட 9000 ஹார்ஸ் பவர்ல ஒரு மிகப்பெரிய இன்ஜினை நம்ம உருவாக்கிட்டா எவ்வளவு சீட் கொண்ட கெப்பாசிட்டி வேணாலும் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாக்ஸ் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வரலாம். இதுதான் இந்தியாவின் ஒரு முக்கியமான நோக்கமா இருக்கு. அதை நோக்கி தான் இந்தியா பயணிச்சுட்டு இருக்காங்க. இது எதற்காக தான் இந்த ஹைட்ரஜன் ட்ரெயினை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இந்தியா 2030க்குள்ள இந்தியா ஃபுல்லா ஜீரோ எமிஷன் இருக்க மாதிரி கார்பனே இல்லாத ஒரு முக்கியமான நாடை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் ஹைட்ரஜன் ட்ரெயினை கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் 5 to 6 வருஷத்துல இது ஒரு மிகப்பெரிய சாதனையா மாறப்போகுது. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்கப்படுது. ஆக்சுவலா இதுல அப்படித்தான் எமிஷன் என்னதான் வருது அப்படின்னு பார்த்தா, நம்ம நார்மலா ஒரு கச்சா எண்ணெய், பெட்ரோல், டீசல் வெஹிக்கிள் இருந்துச்சுன்னா அது புகையா என்ன வெளியிடும்னா, ஒன்னா கார்பன் எமிஷன் இருக்க அதிகமான நச்சத்தை வெளியிடும். ஆனா இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஹைட்ரஜன்ல இருந்து எலக்ட்ரிக்கா கன்வெர்ட் ஆகி அந்த பேட்டரி மூலமா கரண்ட் ஸ்டோர் ஆகி ஆட்டோமேட்டிக்கா இயங்க ஆரம்பிக்கும். ஆக்சுவலா இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்குன்னா, ட்ரெயின் முன்னாடி போனாலும் இதுல புகையே வராது. இதுல வெறுமனே வெப்பம் மற்றும் நீராவி மட்டும்தான் வெளிவரும். அது ஒரு
நெகட்டிவாவே இருக்காது இந்தியாவுக்கு உலகத்துக்கும். ஏன்னா நம்ம வந்து பூமியை வந்து கரெக்டா வச்சிருந்தா மட்டும்தான் வருங்காலத்துல இந்த மாதிரி பிரச்சனை வராது. ஆல்ரெடி வந்து டெம்பரேச்சர் 1 to 2 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாயிடுச்சு. அதை கண்ட்ரோல் பண்ணணும்னா இந்த மாதிரி முன்னேற்பாடு ஒவ்வொரு கண்ட்ரி எடுத்தாதான் இது ஒரு மிகப்பெரிய சாத்தியம். இது எல்லாமே எந்த அளவுக்கு கொண்டு போவாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். அதே மாதிரி இதுல இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். ஏன் அப்படின்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்ப நார்மலா எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்கு, அதே மாதிரியே நார்மலான ட்ரெயின் இருக்கு. அதே மாதிரி இந்த ஹைட்ரஜன் ட்ரெயினுக்கும் புதுசா வந்து ட்ராக் உருவாக்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டு இருக்கு. அதற்காக கொஞ்சம் காசு வந்து அதிகமா இன்வெஸ்ட் பண்ற வேண்டியமா இருக்கும். பட் அதன் பிறகு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஃபியூலுக்காக தேவையில்லை. ஆனா இதுல இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா மற்ற எரிபொருளை மாதிரி இதற்கு வந்து காசு வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அதுவும் பர்டிகுலரா பிளாட்டினம், இரிடியம் இந்த மாதிரி நிறைய மூலப்பொருட்கள் நம்ம வாங்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதற்காக காசு வந்து உள்ள அதிகமா இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அதே மாதிரியே இங்க வந்து ஹைட்ரஜனை தயாரிக்கிறதுக்கு அதிகமான பவர் இருந்தா மட்டும்தான் நீர்ல இருந்து ரெண்டா பிரிச்சு எடுக்க முடியும். அதற்காக காசு வந்து அதிகமா இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய மாதிரி ஒரு அவசியம் இருக்கும். அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா ஹைட்ரஜன் வந்து நம்ம உற்பத்தி செய்யணும் அல்லது சேமிக்கணும் அப்படின்னா நிறைய காசு இன்வெஸ்ட் பண்ணா மட்டும்தான் இதற்கான தேவைகளை நம்ம பூர்த்தி செய்ய முடியும். இதுதான் இதுல இருக்க ஒரு சின்ன பிரச்சனை. ஆனா உலகத்துக்கு தேவையான கார்பன் எமிஷனை இந்த மாதிரி மெத்தட் மூலமா ஈஸியா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுதான் இதுல இருக்க ஒரு முக்கியமான பாசிட்டிவ். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.